ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விழாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குழம்பு ஆட்டி வச்சதாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பழம் 2ஆக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லேசாக வதக்கிறதுக்குங்க. தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், காரத்துக்கு ஒரு மிளகா, 2 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சு சாம்பாரில் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தெளிச்சிக்கலாங்க. நான் வந்து சாம்பார் பொடி போட்டதுனால மஞ்சத்தூள் போடலை, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிருங்க. இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு விழாவில் பார்க்க